இவங்க வந்து என்னோட சன்னுங்க ஆஷிக்கு. இது வந்து என்னோட டாட்டர் மியூசா. குன் KUN கேட்ரி கேட்ரி குன் கேட்ரின்னு நம்மளுது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 6 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6th இயர். ஆமா ஆமா. ஓகே, நீங்க முழுக்க இவர்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்பாங்க, இவங்க பையங்க. அப்படிங்களா? ஓகே. 4 monthsலயே இவங்க சைஸ் பாருங்க. ரீசன் என்னன்னா ஜோனா வந்து பேச மாட்டாப்ல, ஜோ மயில் அப்படின்னா தான் ஹோம்பாப்ல. ஓகே. குவாலிட்டியை நம்ம நல்லபடியா கொடுப்போங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. ஹோம்மேட் ஃபுட் வந்து நம்ம நல்லா ப்ராப்பரா பழக்கி கொடுத்துருவாங்க. ப்ராப்பரா வேக்சின் பண்ணிருக்கோம் நம்ம. ஒரு கிட்டனுக்கு வந்து வேக்சின் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து இவன் வந்து ஒரு மேல, இவங்க வந்து செமி பஞ்ச் கேட்டகரியில வருவாங்க. ஒரு ரீசனபிளான ரீசன் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுப்பேன். ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். உங்க வீட்ல நல்ல ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கலர் இருக்குது. அப்படியே அந்த சைடு சிஸ்டர் கையில் காட்டுங்களேன். ஸோ அம்மா கையிலையும் 2 குட்டி இருக்குது, சிஸ்டர் கையிலையும் 2 குட்டி இருக்குது. ஸோ சிஸ்டர் தான் வந்து எல்லாமே டீல் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சிஸ்டர், நம்மளுடைய நேம் எக்ஸாக்ட் நம்ம எங்கே லொக்கேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியப்படுங்க. நம்மளது வந்து கரூருங்க லொகேஷனு. கரூர்ல வந்து குன் கேட்ரிங்க. குன் KUN கேட்ரி. கேட்ரி குன் கேட்ரின்னு நம்மளது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 6 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6th இயர். ஆமா. ஓகே, நீங்க முழுக்க வெறும் பெர்ஷியன் கேட் மட்டும் தான் டீல் பண்றீங்களா சிஸ்டர்? பெர்ஷியன் கேட், அதுல எக்ஸாட்டிக் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. THLH, செமி பஞ்ச். THLH மீன்ஸ் ட்ரெடிஷனல் லாங் ஹேர்னு சொல்வாங்க. அதுல வந்து டால் ஃபேஸ், செமி பஞ்ச் இருக்கு. பஞ்ச்லயே எக்ஸாட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. எக்ஸ்ட்ரீம் வர நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. எக்ஸ்ட்ரீமும் எங்க கிட்ட இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்லாம் இருக்கு. வெளியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரீடர்ஸ் இருக்காங்க. அவங்க பக்கத்துலேயே, அவங்க வீட்டு பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போகாமல் குன் கேட்ரி வரணும் அப்படின்னா என்ன சாலிடான ரீசன் நீங்கள் சொல்லுவீங்க சிஸ்டர்? என்ன ரீசன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேசிக்காக எல்லாமே கேட்ஸுமே வந்து அசெட்டுங்க. இப்போ 5 இயர்ஸ் 6 இயர்ஸாகவே நம்மக்கிட்ட கேட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்டாண்டர்டாக அந்த கேட் வந்து எங்ககிட்ட 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. குட்டிலேருந்து வாங்கி வளர்த்தி குவாலிட்டியை நம்ம நல்லபடியாக கொடுப்போங்க. போன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ப்ராப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. ஹோம்மேட் ஃபுட் வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக பழக்கி கொடுத்துருவாங்க. நம்ம மற்ற இடத்துல எல்லாம் பேக்கிங் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நம்மளுது அந்த மாதிரி கிடையாதுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பரா சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட கேட் பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து கஸ்டமர் எனக்கு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நான் 15 டேஸ் வந்து அவங்களுக்கு கூப்பிடுவேங்க. 15 நாள் நானே அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவேன். என்கிட்ட கேட் ஏண்டா வாங்கணுங்கிற மாதிரி. ஏன்னா என் குழந்தைய வந்து எப்படி வளர்த்துறாங்கன்றது கண்டிப்பா ஃபோன்ல விசாரிச்சுக்கிறப்பவே அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் நம்ம கொடுப்போம். எல்லாத்துக்கும் கேட்ஸ் நான் கொடுக்கறது இல்லை. ஒரு சிலருக்கு வந்து உங்க ஃபேமிலிக்கு இது செட் ஆகாதுங்க மேடம், சாரி அப்படின்னு கூட நான் சொல்லிடுவேன். அவங்களோட டெசிஷன் ஷார்ட் பீரியட்ல வந்து அவங்களுக்கு மாறுற மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெட்டு சேராதுங்க. ஸோ அதனால ஒரு ஸ்டாண்டர்டான பேரண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட கஸ்டமரை செலக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெளியில இருந்து நான் ஒரு கேட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து 1 டே மட்டும்தான் லைஃப் ஸ்டாக்கு வந்து கேரண்டி அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் வந்து அவங்களுக்கு 15 நாள் ஃபாலோ பண்ணுவேன். 1 டே வந்து அவங்க கேரண்டி கொடுத்துட்டாலும் இன்கேஸ் எதிர்மறையா ஏதாவது ஒரு விஷயம் அந்த கேட்டுக்கு நடந்துருது அப்படின்னா அவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண அந்த உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து கைட் பண்ணுவேன். ஏதாவது எதிர்மறையா நடந்துருச்சுங்கிற பட்சத்துல அந்த கேட்டோட டிசீஸ்க்கு வந்து ஒரு ரீசனபிளான ரீசன் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன். நம்மனால ஒரு குடும்பம் வந்து அழுகவே கூடாதுங்க. நம்மளை நம்பி எடுக்கிறாங்க இல்லைங்க, ஏண்டா இவங்க கிட்ட போய் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கவே கூடாது. எங்க கேட்டுக்கு 200% ஒண்ணுமே வராதுங்க. ட்ரஸ்டடுங்க. நான் வெளியில இருந்து ஒரு கேட்டை எடுத்து கொடுக்கும்போது யாருமே சாகர கேட்டை கொடுக்கவே மாட்டாங்க. அது எதனால டிசீஸ் வருது அப்படின்னா லாங் டிராவல் பண்ணி போகும்போதோ இல்ல கேட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2-3 நாள்ல அவங்க வந்து கேட்டை தூக்கிட்டு மறுபடியும் டிராவல் எடுத்துட்டு போறாங்க வைக்கிறாங்க அப்படின்னாலும் கஸ்டமர் வந்து பிகினர்ஸுங்கிறப்ப அவங்களுக்கு சில இது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆர்வ கோளாறுல நிறைய தப்பும் பண்ணிடுறாங்க. நம்ம முடிஞ்ச வரை அந்த கேட் உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கிறதுனால நான் இந்த பாயிண்ட் இப்ப சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. இப்ப ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னா ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கேட்ல தான் ஏதாவது பாண்ட்லயே எரர் இருக்கு அப்படின்னா 200% ட்ரஸ்டடுங்க. நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன். இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா லிட்டர்மெண்டோட கேப் எங்க ஓன் பிரீடுக்கு 10 months கம்ப்ளீட்டடா இருக்குங்க. கம்பல்சரி கேப் வந்து 10 months இருக்கும். 200% நீங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் எங்க கேட் சிக்க ஆகவே ஆகாது. வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு சில கேட்ஸ் நம்ம கொடுக்குற இடத்துல அந்த கேட் வந்து என்ன அப்படி ஏன் சிக் ஆகுது அப்படின்னா லாங் டிராவல் பண்றதுக்கான அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இருக்காது. அந்த கிட்டன் வந்து 400 கிராம் 600 கிராம்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிட்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு லாங் டிராவலுக்கு சர்வே ஆகாது. இதனால வந்து ஒரு சிக்கான கிட்டன்ஸை கொடுத்துட்டாங்கன்னு கேட் ஓனர் அர்த்தம் கிடையாது. அந்த கேட்டுக்கு டிராவல் பண்றதுக்கான பாடி லாங்குவேஜும் அந்த லிட்டர்மெண்ட் கேப்பும் சப்போர்ட்டா இல்ல. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க 4 மாசத்துலயே ப்ரீட் பண்ணிடுவாங்க. 2 ஹீட்டை ஸ்கிப் பண்ணா போதும் அப்படின்ட்டு மெடிக்கல் சைட்ல சொல்றாங்க. அந்த 2 ஹீட்டை ஸ்கிப் பண்ணனா மட்டும் பத்தாதுங்க. ஒரு மதர் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி தான். அடிக்கடி
குட்டி போட்டுக்கிட்டே இருந்தா அடுத்து வர லிட்டர்மெண்ட்ல இருக்கிற கிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கவே இருக்காதுங்க. அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. 10 months கேப் விடுறது உண்மையாலுமே நல்ல விஷயம். நான் மனசாட்சியோட அப்படிதான் பண்ணுவேன். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கள் நிறையவே பார்த்தேன். அதில் கீழே வந்திருக்க கமெண்ட்ஸில் 90%, 90 எனக்கு தெரிஞ்சு 99%மே முழுக்க சிஸ்டர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சேல் முடிஞ்சிச்சு, அதோட நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம குட்டியை கொடுத்துருக்கோம், குட்டியை நல்லபடியாக பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறது உண்மையிலே அருமையான விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்த நண்பரில் யாராச்சும் சிஸ்டர் ஏதாவது கேட் ஏதாவது வாங்கினீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்மகிட்ட பெர்ஷியன் கேட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைப். இதை பற்றி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இவங்க பேர் வந்து ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் டால் ஃபேஸுங்க. 8 months ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் இவங்களுக்குலாம் வந்து 8 months வரை எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஃபேமிலியாக வேணும். ஃபுட்டு வந்து ராயல் கெனன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராயல் கெனன் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஃபுட்டு, காஸ்ட்லியான ஃபுட்டுங்க. அதனால அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக கிடைச்சது அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம வந்து எல்லாமே வந்து சேல் தாங்க. இது எல்லாமே குவாலிட்டியும் வெயிட்டும் சூப்பரா இருக்குங்க. ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்காது. ட்ரஸ்டடா நம்பி எடுக்கலாம். எப்போதுமே வந்து மேல் வந்து சின்னதாகவும் ஃபீமேல் வந்து பெருசா எடுக்கிறது தான் ப்ரீடிங் ப்ரோக்ராம்க்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஃபீமேல் வந்து 8 monthsலயே ஹீட்டுக்கு வந்துருவாங்க. மேல் வந்து 4 months இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ ஃபீமேல் வந்து 2 years ஆச்சு எனக்கு ப்ரீடிங் ஒரு மேல் வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த கேட் வந்து கண்டிப்பா எலிஜிபிள் தாங்க, எடுத்துக்கலாம் அவங்க. ஏன்னா ப்ரீடு வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபீமேலுக்கு பண்ணணும். மேலுக்கு வந்து 1 year 4 months கம்பல்சரி கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரீட் ஆச்சுன்னா 70% இன்டர்ன் அவங்களோட பிரைவேட் பார்ட் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேலுக்கு இருக்கிறதுனால தான் 1 year 4 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதாங்க. 8 months ஆன குட்டி அப்படின்னா அது உங்ககிட்ட தானே பழகிருக்கும். என்கிட்ட வந்து பழகிறது வந்து நீங்க இதை தூக்கி பாருங்களேன். ஓகே, நீங்க வேணா தூக்கி பாருங்களேன். ஓகே, எப்படி இருக்கான்னு மட்டும் உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. நல்ல புஸ் புஸ் புஸ்ன்னு செம்மையா இருக்கலாம். பட் ஆனா எதுமே கடிக்கிறதோ புரண்டறதோ எதுமே இல்ல, இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஈவினிங் டியூஷனுக்கு பிள்ளைங்க வரவங்க, அவங்க கிட்டயும் அந்த குழந்தைங்க பாக்குதுங்க. அதனால கிட்டன்ஸ் நம்ம கிட்ட எப்போதுமே இருந்துட்டு இருக்கனால விசிட்டர்ஸ் எனி டைம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால எல்லாருமே தூக்கி வச்சு பழகுனதுனால எல்லாத்துக்கிட்டயுமே அடாப்ட் ஆயிடுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 3மே மேலுங்க, டால் ஃபேஸுங்க. கேட் எல்லாமே டிவார்மிங் லைவ்ல இருக்குங்க. 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸ்பாட்டானும் வந்து அது ஒரு ப்ரொசீஜர்ல வைக்கணும். சோ அதுவும் கம்ப்ளீட்டடா இருக்கு. ஸ்பாட்டான டிவார்மிங்குமே வந்து நீங்க கிளினிக் போனீங்கன்னா 1600 ஆயிடுங்க. சரிங்க சிஸ்டர். இது எல்லாமே ஃப்ரீயாவே நம்மளே கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். கேட் பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்காது. கேட் எல்லாமே ஹெல்த்தியான கேட்ஸ் தான் உங்களுக்கு. ரஷ்யன் ப்ளூ வந்து நல்ல கலர் தாங்க. இது ஒரு ஃபெமிலியரான கலர் தான். சரிங்களா? அதுக்காக இது ரேர் பேட்டர்ன்லாம் சொல்ல முடியாதுங்க. புரியுதுங்க. இது வந்து கலர் டிஃபரெண்ட் அவ்வளவுதான். என் ஹஸ்பண்ட் கையில இருக்கிறது ஃபீமேலுங்க. இவங்க டால் ஃபேஸ், இவங்க செமி பஞ்சுங்க. ஆனா சரியான சேட்டைங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க டால் ஃபேஸ் தாங்க. ட்ரெடிஷனல் லாங் ஹேர் மேல் தாங்க. ஃபுட் வந்து ராயல் கெனன் மியோஸ் கலந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இவங்களும் ஃபார் சேல் தாங்க உங்களுக்கு. சரிங்களா? கண்ணு பாருங்க, இவங்களுக்கு வந்து yellow கலர், அதாவது கோல்டன் கலர்ல இருக்குங்க. ஐ கலெக்ஷனும் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவான கேட்ஸ் தான். எல்லாரும் கேட் வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி மட்டும் தான் நிறுத்துவாங்க. பசிக்குது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நைட்ல கூட ரொம்ப பசியா இருக்கு, கிரேவி வேணும்னா நம்ம லிப்ஸ் கிட்ட வந்து சொல்லி எழுப்பி கேட்பாங்க. இவர்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல் தாங்க. இவன் வந்து ஒரு மேல். இவங்களுக்கு வந்து 60 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவங்க வந்து செமி பஞ்ச் கேட்டகரியில வருவாங்க, பஞ்ச் ஃபேஸ் கேட்டகரியில வருவாங்க. ஃபாதர் ஃபுல் பஞ்ச், மதர் வந்து ஹிமாலயன் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். எங்கிட்ட தான் ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க. எல்லா கிட்டன்ஸுக்குமே எங்ககிட்ட ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க. வந்து நேர்ல பாக்குறவங்களுக்கு ஃபாதர் அண்ட் மதர் காமிச்சு இல்ல வீடியோ கால்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் கிட்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மேலுங்க. இவங்களும் பஞ்ச் ஃபேஸ் கேட்டகரியில தான் வருவாங்க. இவர்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்பாங்க, இவங்க பையங்க. அப்படிங்களா? ஓகே. 4 monthsலயே இவங்க சைஸ் பாருங்க. ரீசன் என்னன்னா இவங்க பிரெக்னன்சி பீரியட்ல இருந்தே நம்ம ஸ்டாண்டர்டான ஃபுட் கொடுக்கறதுனால தான் கிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் கிடைக்கிறது. நீங்க தூக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கும். சோ வெயிட் ஏன் வருதுன்னா பிரெக்னன்சில இருந்து நம்ம வந்து கேட்டை வந்து மெயின்டைன் பண்றதுனால தான் இந்த குட் வெயிட் வருது. எல்லாமே வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. பேக்கிங் ஃபுட் மட்டும் நாங்க பழக்கல. எங்க கிட்ட வாங்குற கேட்ஸ் எல்லாமே ட்ரஸ்டடா எடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. இவங்க வந்து என்னோட சன்னுங்க ஆஷிக். இது வந்து என்னோட டாட்டர் மியூசா. இவங்க எல்லாமே 5 years to 6 years ஆச்சு. எங்க ஆஷிக் வந்து 5 to 6 ஆகுது. எங்க மியூசாக்கு வந்து 6 முடிஞ்சு 7 ஆக போகுது. நான் வாங்கினது அடல்ட்டா தான் வாங்கினேன் அவளுக்கு. சரிங்களா? ரொம்ப கியூட்டான பொண்ணு. எப்படி குவாலிட்டி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது என்ன ரீசன் அப்படின்னா டிவார்மிங் கரெக்டா இருக்கணும். நாங்க அடல்ட் ஆனாலுமே கிட்டன் ஃபுட் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. நாங்க அடல்ட் ஃபுட் கொடுக்கறதே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ராப்பரா வேக்சின் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு கிட்டனுக்கு வந்து வேக்சின் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து கிட்டனோட வெயிட் 800 grams மேல இருக்கும்போது வேக்சின் பண்ணனா மட்டும்தான் அந்த கிட்டன் வந்து சர்வே ஆகுதுங்க. இல்லைன்னா வேக்சின் பண்ணும்போது அது அண்டர் வெயிட்டா இருந்ததுன்னா அது ஃபிக்ஸ் வந்துருது. அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது.
பிலோ வெயிட்ல இருக்கும்போது வாங்கி அடுத்த நாளே போய் வேக்சின் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, தப்புங்க. மினிமம் 800 கிராம்ஸுக்கு மேலதான் கிட்டன் வந்து வெயிட் வரும்போது தான் நம்ம வேக்சின் பண்ணணும். இன்கேஸ் எங்க கிட்ட வாங்கலைனாலும் வேற யாராவது வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட கேட்டுட்டு செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை நடந்தக்கு அப்புறம் எங்களுக்கு கால்ஸ் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அதனால மெயினா இந்த பாயிண்ட் நான் சொல்றது, கிட்டன் அண்டர் வெயிட்ல இருக்கும்போது வேக்சின் பண்ணனா எல்லா கிட்டன்ஸும் சர்வே ஆக மாட்டேங்குது, ஃபிக்ஸ் வந்துருதுங்க கேட்ஸுக்கு. இல்ல வீட்டுக்கு வந்தோடனே வாமிட்டிங் சென்ஸ் கண்டினியூஸா வந்து இறந்துக்கவும் வாய்ப்பு இருக்குது, வாம்ஸா வாமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வேக்சின் வந்து பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜருங்க. அதே மாதிரி மேல் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆகுமா, ஃபீமேல் ஸ்டாண்டர்டா ஆகுமா அப்படின்னா மேல் தான் ஸ்டாண்டர்டா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஃபீமேல் வந்து பருவத்துக்கு வந்துருவாங்க, குட்டி போடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஹீட்டிங் சென்ஸ்ல வந்து ஃபீமேல் வந்து அந்த 5 to 7 days சாப்பிடவே மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீமேல் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது, பண்றது வந்து கஷ்டம், சரிங்களா. ஆனா மேல் வந்து ஸ்டாண்டர்டான வெயிட் இருப்பாங்க. சிங்கிள் கேட் வளர்த்தணும் அப்படின்னா அது மேல் தான் பெஸ்ட்டுங்க. என்ன பண்றது ப்ரீடிங் ப்ரோக்ராம்லன்னா அவங்க நியூட்ரேட் தான் பண்ணிக்கணும். எப்போ நியூட்ரேட் பண்ணணும்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நியூட்ரேட் பண்ணிக்கலாம். கேட்டோட ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர்ஸ்ட்ட போனாலே அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி நியூட்ரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நியூட்ரேட் பண்றதுனால 10 வகையான டிசீஸ் வந்து அரெஸ்ட் ஆகுது. கேட் வந்து லைஃப் ஸ்பேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரஸ்டட் பாயிண்ட்ஸ் தான், டாக்டர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணனது தான். ஸோ நியூட்ரேட் பண்றதுனால பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு அந்த கேட்டோட வாழ்நாட்கள் வந்து நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் தான் அது. ஸோ நியூட்ரேட் பண்றது பெஸ்ட் தான் என்ன பொறுத்தவரைங்க. மியூசாவோட டாட்டருங்க, பேபி மியூசாவோட பொண்ணு. இவளுக்கு வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட மேலே வந்து 3 மேல் இருக்குங்க. நம்ம சேம் பிளட் லைன்ல ப்ரீட் பண்ணவே மாட்டாங்க. சேம் பிளட் லைன்ல ஏன் ப்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா பல்லு வந்து டீத் அவுட் ஆகுங்க. அவங்க போட்டு லிட்டர்மெண்ட் ஆகிற கிட்டன்ஸ் எல்லாம் வந்து சர்வே ஆகிறதெல்லாம் கொஞ்சம் டஃப் தாங்க. சேம் பிளட் லைன் ப்ரீட் பண்ணக்கூடாது, ஹியூமன்ஸ் மாதிரி தான் இவங்களுக்கு, சரிங்களா. டாக்டர்ஸ் எனக்கு இது எல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். இவளை ஏன் வச்சிருக்கோம்னா எங்க ஹனுன்னு ஒருத்தன் இருக்கான், இன்னொரு மேல் கேட் இருக்கு எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், அதையும் நான் இப்ப அடுத்து நெக்ஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இவங்களோட கிட்டன்ஸ் எல்லாம் குவாலிட்டி பக்காவா இருக்குங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இவளை நான் வளர்த்திட்டு இருக்கேங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 year 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸ்டட் மேல் தான் இவங்க. இவனோட குழந்தை தான் இவ. ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்டோட கேட்டு. ஏன் இவனை நான் வளர்த்திருக்கேன்னா எங்களோட இது வந்து போன் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எங்க கிட்ட ஃபீமேல்ஸ் வந்து இருக்கிறப்ப வந்து பிளட் லைன் வேறையா கிட்டன்ஸ் கேட்பாங்க, அதுக்காக தான் இவனை நானே மெயின்டைன் பண்ணி வளர்த்திட்டு இருக்கேன். இவளோட செகண்ட் லிட்டர்மெண்ட் கிட்டன் தான் இதுங்க. இதுதான் அம்மா. இதோட அப்பா வந்து ஹனு, சரிங்களா. இவன் வந்து இவனோட குழந்தை. உங்களுக்கு கம்பேரிஷனுக்காக தான் நான் சொல்றது. எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இவங்க தான் எக்ஸாட்டிக். ஆஷிக்கு ட்ரெடிஷனல் லாங் ஹேர், ஹனு வந்து ஃபுல் பஞ்ச், இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். எல்லாமே ஹேர் ட்ரிம் பண்ணிருக்குங்க. இந்த சம்மருக்கு அடிக்கடி தண்ணி ஊத்துறதுனால நமக்கு வந்து துடைக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும்னு சொல்லிட்டு ஹேரை ட்ரிம் பண்ணிருக்கோம் நாங்க. ட்ரிம் பண்ணி இப்ப ஹேர் வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாமே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 kg கிட்ட இருப்போம், தூக்கவே நம்மளால முடியாதுங்க. ஹேர் ஏன் ட்ரிம் பண்றோம் அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ட்ரிம் பண்ணி அடுத்து வளர்ற ஹேர் வந்து உங்களுக்கு கொட்டாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஹேர் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது. டெய்ல மட்டும் ட்ரிம் பண்ணக்கூடாது எப்போதுமே. டெய்ல ட்ரிம் பண்ணீங்கன்னா 6 to 7 years வரை அந்த பழைய growth கிடைக்காது. இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நம்மளுக்கு வந்து கேட் வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 6000ல இருந்து இன்னைக்கு நிலவரப்படி இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து இதோட பிரைஸ் கம்மியாவும் கேட்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க எனக்கு பிரைஸ் முக்கியம் இல்ல, நல்ல ஃபேமிலி கிடைச்சா போதும்னு சொல்றவங்களுக்கு சில பேர் ஆர்டர்ஸ் முன்னாடியே கொடுத்து வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியா கிடைச்சா. அவங்க நல்லா வளர்த்துற ஃபேமிலியா இருக்கும். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி தான் வச்சிருப்போங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட் ஓனர் சொல்ற பிரைஸ்ல அஃபோர்டபுள் பிரைஸ்லயே நம்ம பண்ணி கொடுத்துறோம். பட் இன்னைக்கு நிலவரப்படி 6000ல ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ரேட்லயுமே நம்ம கிட்டன் கிடைக்குங்க. அதுக்குன்னு 2 ரூபா 3 ரூபாய்க்கு நம்ம பண்ணி தர முடியாது. ஒரு 5 ரூபாய், 500, 6 ரூபாய், 4 ரூபாய் அந்த மாதிரி. ஆனா அது மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேட் ஓனர்ஸும் கிடைக்கணும். அந்த வரை நம்ம கஸ்டமர் வெயிட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். இன்னைக்கு வந்து 6000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தயவு செஞ்சு 2 ரூபா 3 ரூபாய்க்கு கேட்டுற வேண்டாம், சரிங்களா. ஆனா வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நாங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படிங்க சொல்லுவீங்களா? மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து எங்க கிட்ட இருக்கிற கிட்டன்ஸ்க்கு வந்து நாங்க வீடியோ கால்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. வேற பக்கம் இருக்கிற கலெக்ஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சப்மிட் பண்ணிடுவோம், ஃபுட் எடுக்கிற வீடியோ சப்மிட் பண்ணிடுவோம். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குங்க. எங்க ஓன் ரீடி கிட்டன்ஸ்க்குன்னா வந்து நாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு டோர் டெலிவரி பண்ணிடுவோம். டோர் டெலிவரி மீன்ஸ் அங்க நியர் பஸ் ஸ்டாண்டு இல்ல ஜங்ஷன் இது மாதிரி போய் அரைவ் பண்ணி நாங்க கொடுத்துட்டு வரோம். இல்ல அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஷாப் இருக்கிறது வந்து கரூர்ல இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருந்து பார்த்துட்டு ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா டைரக்டா கன்னியாகுமரியில இருந்து கொடுக்குறாங்கன்னா என்னோட ஓன் ரீடி கிட்டன்ஸ்க்கு
90% நாங்க டெலிவரி தான் பண்றதுங்க. ஓகே ஓகே நான் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் போட சொல்லிட்டு டெலிவரி சார்ஜ் ஆனா நாங்க கிளைம் பண்ணிக்கிறதுங்க. ஒரு நாள் டெலிவரி சார்ஜ் வந்து நாங்க வாங்கிக்கிறதுங்க. போயிட்டு வரதுக்கு சாப்பாட்டு செலவு இது எல்லாமே நாங்க வாங்கிக்குவோங்க. ஏன்னா நம்ம ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே போறோம் ஜாப் லீவ் போட்டுட்டு. சோ டெலிவரி சார்ஜ் பே பண்றாங்கங்கிற பட்சத்துல ரிமைனிங் அமௌண்ட்டை நேர்ல வாங்கிப்போங்க. எங்களோட கேட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண முடியுங்க. வேற ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற கலெக்ஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணவே முடியாதுங்க. கேட் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் கேட்டை வெளியவே கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனா ட்ரஸ்டடா நம்பி எடுக்கலாங்க. நம்ம பேமெண்ட் போட்டுட்டோமோ வருமோ வராது அந்த மாதிரிலாம் இருக்காது. எந்த கிட்டன் புக் பண்றாங்களோ அந்த கிட்டன் தான் வரும். பழைய வீடியோவை வச்சுக்கிட்டு கிட்டன் சேல் பண்றவங்க நாங்க கிடையாது. எல்லாமே லைவ் வீடியோ கன்ஃபார்மா கொடுப்போம். நான் அவங்க கேட்குற கிட்டன்ஸ் வந்து குவாலிட்டி சரியில்லை, இன்கேஸ் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நானே அவங்க கிட்ட சொல்லுவேன், வேண்டாம் இந்த கேட்டு நம்ம வேற எடுத்துக்கலான்றதை நான் ஓப்பனா சொல்லுவேன். சூப்பர். சரிங்களா? ஸோ ட்ரஸ்டடா நம்பி எடுக்கலாம் நீங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச்.